ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் அனு. அன்று கல்லூரி வகுப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தலையும் சுற்றியது, கண்கள் இருண்டு போய் நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன். எனக்கு பயம் அதிகமாகி விட்டது. நான் தடுமாறி எழுந்து வீட்டிற்கு செல்ல முயற்சித்த போது அப்போது என் தோழி அருகில் வந்து ராதா என்னை பிடித்து கொண்டாள். நீ தனியாக போக வேண்டாம் அனு, நீ இந்த நிலையில் மயங்கிவிட்டால் என்ன செய்வது? வா, நம்ம மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று அவள் அன்பாக சொன்னாள். எனக்கு தலை சுற்றுவதோடு வாந்தியும் வந்தது. தனியாக மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு தைரியம் இல்லை. அப்போது ராதா என் கையை பிடித்து எழுப்பி என்னுடன் வந்தாள். இருவரும் மருத்துவமனைக்கு சென்று காத்து இருந்தோம். அப்போது நான் அவளிடம், ராதா, உன்னை போன்ற ஒரு தோழி கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியம்தான். நீ மட்டும் இல்லை என்றால் நான் இப்போது எங்கே விழுந்து கிடப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினாள். உனக்கு ஏன் திடீரென்று இப்படியானது? ஏதாவது தவறான உணவை சாப்பிட்டாயா என்று ராதா கேட்டாள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே அழைத்தார்கள் மருத்துவர். என் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தார். அது மிகவும் குறைவாக இருந்தது. சில பரிசோதனைகளை எல்லாம் செய்து கொண்டார். அதன் முடிவுக்காக நாங்கள் காத்தும் இருந்தோம். எனக்குள் ஒரு விதமான பயம் இருந்தது. ஆனால் ராதா என்னை அப்போதுதான், சாதாரண பலவீனம்தான், பயப்படாதே என்று சொன்னாள். சிறிது நேரத்தில் செவிலியர் பரிசோதனை அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாசித்த மருத்துவர் என்னை பார்த்து, அம்மா, நீங்கள் கர்ப்பமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் உடல்நிலைக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது என் உலகமே நின்று விட்டது. அந்த வார்த்தைகளை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி விலகி வானம் என் தலையில் இடி விழுந்தது போல் ஒரு உணர்வு வந்தது. அப்போது ராதாவின் முகத்தை கூட என்னால் நேராக பார்க்க முடியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போய் அங்கிருந்து எழுந்திருக்க கூட எனக்கு தோன்றவே இல்லை. அப்போது ராதா மருத்துவ சீட்டை எடுத்துக்கொண்டு என் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள். வந்து மருத்துவர் என்ன சொன்னார்? நீ கர்ப்பமாக இருக்கின்றாயா? எப்படி இவ்வளவு பெரிய தவறு செய்தாய்? இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் உன்னை உயிரோடு விட்டு விடுவானா என்று கேள்விகளை அடுக்கி வைத்தாள். அந்த நொடியில் என்னிடம் எந்த பதிலுமே இல்லை. என் வாழ்க்கை முடிந்து விட்டது போல் உணர்ந்தேன். என் அண்ணி கோபக்கார சுவாபம் கொண்டவள். அவள் என்னை கொன்று விடுவான் என்று பயந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அப்போது அனு என்னிடம், உண்மையை சொல், உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு யார் காரணம் என்று ராதா கேட்டபொழுது நான் அனைத்தையும் அவளிடம் சொன்னேன். அவன் பெயர்தான் விஜய். எங்கள் கல்லூரியில் படிப்பவன்தான். அவன் என் மீது பொய்யான அன்பை காட்டி என் காதலை திருடி விட்டான். இரவும் பகலும் எனக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி கொண்டே இருப்பான். பரிசுகளும் பல கொடுத்தான். அன்பை உண்மையான காதல் என்று நான் நம்பினேன். ஒரு நாள் அவன் என் கையை அப்போது கடையில் ஒரு விடுதிக்கு சந்திக்க அழைத்தான். அப்போது நான் மறுத்தபோது, நீ என் மீது உண்மையான காதல் கொண்டிருந்தால் வருவாய் என்று கட்டாயப்படுத்தினான். வேறு வழியின்றி நானும் அன்று சென்றேன். அப்போது நடக்கக்கூடாத எல்லாம் நடந்துவிட்டது. அவன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தான். 3வது முறையாகத்தான் அவனை சந்திக்க மறுத்தபோது அவன் தன் கைபேசியை அணைத்துவிட்டு என்னிடமிருந்து விலகி செல்ல ஆரம்பித்தான். அவன் ஏமாற்றிவிட்டான் என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவனுக்கு என் மீது காதல் இல்லை, என் உடல் மீதான காதல் மட்டும்தான். இந்த சம்பவம் நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டனர். இதை யாரும் அறியாத ரகசியம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது நான் கர்ப்பமாக இருக்கின்றேன் என்பதை எப்படி மறைக்க முடியும் என்று கண்ணீருடன் சொன்னேன். யாரும் எதுவும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ உடனடியாக இந்த சிசுவை கலைக்க வேண்டும் என்று ராதா சொன்னபோது அவள் எனக்கு ஒரு தேவதையாக தோன்றினாள். அவளது அன்பும் ஆதரவும் எனக்கு மிகவும் தேவைப்பட்டது. அப்போது ராதா மருத்துவரிடம் பேசி இரட்டிப்பு பணத்தை கொடுத்து கருக்கலைப்புக்கு சம்மதமும் வாங்கினாள். அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் மருத்துவர் ஒரு நாள் மருத்துவமனையிலேயே தங்க சொன்னார்.
ஆனால் என் குடும்ப சூழ்நிலை விளக்கினேன். நான் வீட்டிற்கு செல்லாவிட்டால் என் வீட்டில் பெரிய புயலே எழும்பிவிடும் என்று சொன்னபோது அவர் நிலையை புரிந்து கொண்டு என்னை வீட்டிற்கு செல்ல அனுமதியும் அளித்தார். அதன் பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் நான் ராதாவிற்கு நன்றி சொன்னேன். நீ இன்று என்னுடன் இல்லை என்றால் நான் தற்கொலைதான் செய்து கொண்டிருப்பேன். என் உயிர் காப்பாற்றப்பட்டது. அவமானத்திலிருந்து தப்பித்தேன் என்று கூறினேன். விஜயின் ஏமாற்றமும் அவனது பொய்யான காதலும் என்னை இந்த நிலைக்கு தள்ளியிருந்தனர். அதே நேரத்தில் நான் விடுதிக்கு சென்றிருக்காவிட்டால் இது நடந்திருக்காது என்ற குற்ற உணர்ச்சி என் மனதை உறுத்தியது. நான் வீட்டிற்கு வந்தவுடன் சில நாட்களுக்கு விடுப்பு எடுப்பதாக என் ஆசிரியருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன். என் தாயார் என் பலவீனத்தை கண்டு கவலைப்பட்டார். மகளே, நம்மிடம் நல்ல சத்தான உணவு இல்லை, அதனால்தான் உனக்கு பலவீனம் என்று ஆறுதல் கூறினார். என் மனம் மிகவும் அமைதியற்று இருந்தது. நான் அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டேன். இனிமேல் இது போன்ற எந்த தவறையும் நான் செய்ய போவது கிடையாது. எனக்கு கடவுள் மீது அதிக ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தேன். இப்பொழுது படிப்பில் கூட எனக்கு ஆர்வமே இல்லை. ஆனால் கல்லூரி பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டில் தன் தாயாருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். என் தாயார் காரணம் கேட்டபோது கல்லூரியின் சூழ்நிலை சரியில்லை என்று கூறினேன். உண்மையில் நான் விஜயின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. அவன் காரணமாக நான் மிகவும் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டேன். நாட்கள் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. என் தாயாருடன் குடும்ப வாழ்க்கையில் மூழ்கி போனேன். அப்போது நடந்த அனைத்தையும் ஒரு கெட்ட கனவு போல் நான் மறந்துவிட முயற்சி செய்தேன். ஆனால் ராதா என்னை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த அவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டாயே என்று அந்த நிகழ்வினை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாள். உன் வாழ்க்கையை அப்படி சிதைத்து போயிருக்கும் என்று ராதா அடிக்கடி சொல்வாள். நான் உனக்கு உதவியா இல்லாவிட்டால் நீ யாருக்கும் முகம் காட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அவள் இப்படி மீண்டும் மீண்டும் பேசும் பொழுது அது எனக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. தயவு செய்து இந்த விஷயத்தை நீ மறுபடியும் பேசாதே, அது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று நான் அவளிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவள் கேட்கவே மாட்டாள். என் மீது அவளுக்கு இருந்த உரிமை அப்படி இருந்தாலும் அவ்வளவு காலம் கடந்து என் ரகசியத்தை அவள் யாரிடமும் சொல்லாமல் பாதுகாத்தாள். அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் நான் என் அம்மாவுடன் துணிகளை தைத்து கொண்டிருக்கும் பொழுது ராதா திடீரென்று வந்தாள். அவளது கையில் ஒரு திருமண அழைப்புதல் இருந்தது. உற்சாகத்துடன் அந்த அழைப்புதலை என்னிடம் கொடுத்து, அனு, எனக்கு ஒரு நல்ல திருமணம் நிச்சயமாயிருக்கின்றது. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், வேலை பார்க்கின்றார் என்று கூறினார். இந்த செய்தியை கேட்டு எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என் தாயார் அவளை ஆசீர்வதித்து, கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரட்டும் என்றார். ராதா என் தாயாரிடம், அனு, என் திருமணத்திற்கு வர வேண்டும் அம்மா, நீங்களும் வர வேண்டும், எங்கள் வீட்டில் இருக்க அனுமதி கொடுங்கள் என்று கூறினாள். அப்போது ராதா, உனக்கு தெரியும் தானே என் மகன் இவ்வளவு கண்டிப்பானவன் என்று. அவன் எதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். இருந்தாலும் நான் அவனிடம் கேட்டுவிட்டு உனக்கு சொல்கின்றேன் என்று கூறினார். அப்போது ராதா சென்று விட்டாள். என் வாழ்வில் அந்த மோசமான சம்பவம் நடந்த பிறகு நான் எங்குமே தனியாக வீட்டை விட்டு வெளியேறியதே இல்லை. அப்போதுதான் இவள் திருமணத்திற்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த கலகலப்பான மகிழ்ச்சி என் சூழ்நிலையை நினைத்து கொண்டே நான் கனவில் மிதந்து கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்பதால் என் உடை அணிவது, எந்த காலணி அணிவது, வளையல்கள், ஒப்பனை பொருட்கள் எல்லாவற்றையும் பற்றி நான் கவலைப்பட்டேன். நாங்கள் மிகவும் ஏழ்மைகள். என் அம்மா துணி தைத்து வரும் வருமானத்தில்தான் எங்கள் குடும்பமும் நடந்தது. என்னிடம் நல்ல உடைகள் என்று அல்லது 2 தான் இருந்தது. என் கவலையை பார்த்த அம்மா, வருத்தப்படாதே, உனக்கு நான் புதிய உடையை வாங்கி தருகின்றேன் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தனர். திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்த போது ராதா என்னை அழைத்து செல்ல வந்தபோது காரை என் வீட்டின் வாசலில் நிறுத்தி ஹாரன் அடித்து ஊரையே பரபரப்பாக்கி விட்டாள். நான் உடனே என் பையை எடுத்துக்கொண்டு காரில் ஏறினேன். அவள் என்னை பார்த்து, காக்க வைத்து விட்டாயே என்று எரிச்சலாக சொன்னாள்.
நான் அவளிடம் மன்னித்து விடு என்று கூறி காரை எடுக்கச் சொன்னேன். அப்போது ராதாவின் வீடு ஒரு அரண்மனை போல் இருந்தது. அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். இவ்வளவு பெரிய வீட்டில்தான் நிம்மதியாக உணர்ந்தேன். திருமண சூழலில் ஒருவருக்கு தானாகவே மகிழ்ச்சி தரும். ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த 3 நாட்கள் ராதாவின் அண்ணன் விஷ்ணு என்னை தான் கவனித்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். நான் எங்கிருந்து வந்தாலும் அவன் என்னை பார்த்து கொண்டே இருந்தான். பயந்து போய் நான் உடனே ராதாவின் அறைக்குள் சென்றேன். அப்போது விஜய் எனக்கு செய்த துரோகம் என் மனதை ஆழமாக பாதித்திருந்தது. எந்த ஒரு பையனையும் பற்றியும் யோசிக்கவே என்னால் முடியவில்லை. ஆண்களை எல்லாம் எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே விலகிச் செல்ல தோன்றியது. அப்போது ராதாவின் திருமணம் முடிந்து அவள் கணவர் வீட்டுக்கு சென்றாள். அவளுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாததால் நான் அவள் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன். நான் என் வீட்டிற்கு செல்ல தயாரான போது விஷ்ணு, நான் உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுகின்றேன் என்று சொன்னான். நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தனியாக செல்வதற்காக கூறினேன். ஆனால் அவன், கவலைப்படாதீர்கள், நீங்கள் என் தங்கையின் தோழி, இந்த நேரத்தில் தனியாக செல்ல அனுமதிக்க மாட்டேன். ராதாவும் உங்களை நன்றாக கவனித்து கொள்வாள் என்று என்னிடம் சொல்லியிருக்கின்றாள். அப்போது வேறு வழி இல்லாமல் இரவு நேரமாகிவிட்டதால் நானும் அவன் கூட செல்ல சம்மதித்தேன். அப்போது விஷ்ணு தன் காரில் என்னை வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டான். சில நாட்களுக்கு பிறகு என் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அப்போது விஷ்ணு, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச வேண்டும் என்று இருந்தது. முதலில் நான் அவனுக்கு பதில் சொல்லாமல் அவனது எண்ணை தடை செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் பிறகு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று பதில் அனுப்பினேன். அவன், எனக்கு உங்களை பிடித்திருக்கின்றது, உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகின்றேன் என்று அனுப்பினான். இந்த செய்தியை கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கடந்த காலத்தை பற்றி அறிந்த ராதா இந்த திருமணத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள் என்று எனக்கு தெரியும். எந்த ஒரு சகோதரியும் தன் அண்ணனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க மாட்டாள். நான் அவளிடம் நேரடியாக மறுக்காமல், எனக்கு இப்போதைக்கே திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை, தயவு செய்து மீண்டும் நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டாம் என்று பதிலளித்தேன். அடுத்த நாள் ராதா எனக்கு அழைப்பு விடுத்தாள். நீ என் அண்ணனை பிடித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கலாம்? நான் இதற்கு சம்மதிப்பேன் என்று நீ எப்படி நம்பலாம்? இந்த தவறான எண்ணத்திலிருந்து பின்வாங்கிவிடு. இல்லை என்றால் நீ என் மரியாதையான பெண் என்பதை நான் எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன் என்று ஆவேசமாக கத்தினாள். ராதா இப்படி நடந்து கொள்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவளிடம், நான் எதுவும் செய்யவில்லை, உன் அண்ணன் எனக்கு குறுஞ்செய்தியை அனுப்பினார், நீ அவனை கவனித்துக்கொள், எனக்கும் அவனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே கிடையாது என்று சொன்னேன். அப்போது ராதாவின் வார்த்தைகள் என் மனதை மிகவும் வருந்தின. என் கடந்த காலத்தை கிண்டல் செய்தாள். ஆனால் வருத்தப்படுவதை தவிர வேறு எனக்கு வழியே இல்லை. நான் என் வாழ்க்கை வழக்கமான வேலைகளில் பிஸியாகி இருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ராதாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவள் மீண்டும் என்னை பழி போடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள், அனு, நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொள், நான் உன்னை கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன், மறுக்காதே என்று கெஞ்சினாள். நான் குழப்பமடைந்து முதலில் மறுத்து, நீ இப்போது ஏன் சம்மதிக்கின்றாய்? நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறினேனே என்று கூறினாள். நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொண்டால் அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நான் உனக்கு செய்த உதவிக்கு நீ எனக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று அவள் மீண்டும் கெஞ்சினாள். ராதா முதலில் மறுத்து இப்பொழுது சம்மதித்ததை கண்டு நான் குழம்பி போனேன். ஒருவேளை விஷ்ணு தான் அவளை கட்டாயப்படுத்தியிருப்பானோ என்று நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது. ஒரு நாள் விஷ்ணு திடீரென்று எங்கள் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் திருமணத்தை பற்றி பேசினான். அம்மா அவனிடம், என் தங்கையை அழைத்து வா, நாங்கள் அவளிடம் என்ன தான் பேசுவோம், ஏன் தனியாக வந்தாய் என்று கேட்டார்கள். அவர் என் தங்கை திருமணத்திற்கு வர விருப்பமில்லை, அதனால் அவள் திருமணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாள், அவளது கணவர் வீட்டு பக்கத்தில் இருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னான். நான் ஆச்சரியப்பட்டேன்.
அப்போது ராதாவின் கணவர் மிகவும் நல்லவர், அவரை மிகவும் நேசிப்பவர் என்று அவள் சொன்னாலே. அப்படி இருக்க அவர் எப்படியாவது அவளுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பாள்? விஷ்ணு அம்மாவிடம் நான் அனுவை எளிமையாக திருமணம் செய்து இங்கிருந்து அழைத்து செல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் உங்கள் நிலை எனக்கு தெரியும். உங்களை அதிக செலவு செய்ய விருப்பமில்லை என்று கூறினேன். இது முழு உண்மை. எங்கள் குடும்ப நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என் அம்மாவுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நல்ல பையன், அதுவும் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவன். என் அம்மா இப்படி இந்த திருமணத்தை மறுக்க முடியும்? திருமணம் அவசரமாக நடந்தது. ஆனால் என் மாமியார் ராதா எங்கள் திருமணத்தில் இல்லை. அது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அப்போது நான் எல்லாவற்றையும் மறுத்து எனது கணவர் விஷ்ணுவுடன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன். அவர் மிகவும் நல்லவர். எனக்கு எவ்வளவு நல்ல கணவர் கிடைத்தாரோ என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் என்னை கண்ணாடியால் செய்யப்பட்ட பொம்மை போல என்னை கவனித்து கொண்டார். அவன் அன்பை பார்த்து சில சமயங்களில் எங்கள் மகிழ்ச்சிக்கு கண் திஷ்டி பட்டுவிடுமோ என்று கூட நான் நினைத்திருக்கின்றேன். எனக்கு இவ்வளவு நல்ல கணவர் மற்றும் இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அதேபோல் என் மாமியார் அப்போது மிகவும் நன்றி உள்ளவளாக இருந்தார். அவன் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமலே இருந்தாள். இன்று எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. இல்லை என்றால் நான் அவமானப்பட்டிருப்பேன். என் கடந்த காலத்தை தவறாமல் என்னை திருமணம் செய்து கொள்ள யாருமே முன் வந்திருக்க மாட்டார்கள். என் வாழ்க்கை முற்றிலும் அழிந்திருக்கும். என் தோழியோட அண்ணனை நான் திருமணத்தை நடத்தி எனக்கு பெரிய உதவி செய்தாள். இந்த உதவிக்கு என் உயிரை கூட கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். என் மனதில் நான் ஒரு முடிவும் எடுத்தேன். அப்போது ராதாவுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் நான் தான் யோசிக்காமல் அவளுக்கு உதவ வேண்டும். ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று நான் என் வீட்டை மிகவும் சிறப்பாக நிர்வகித்து வந்தேன். என் கணவர் விஷ்ணு வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் நான் மிகவும் சலிப்பாக உணர்ந்தேன். அப்போது நாள் முழுவதும் நான் வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். ஆனால் ராதாவை சில நாட்கள் இங்கே வந்து தங்குமாறு அழைக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது என் திருமணத்திற்கு அவள் வரவே இல்லை. மேலும் அவளது கணவர் அவளை தன் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பவில்லை என்பதும் எனக்கு தெரியவில்லை. அப்போது விஷ்ணுவை அவளை அழைத்து வர அனுப்பலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் ஒரு சகோதரனை சந்திக்க செல்ல ஒரு சகோதரியை எந்த கணவரும் தடுக்க மாட்டார். நான் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது என் கண்களின் முன் ராதா அவளது கணவரும் நின்றிருந்தார்கள். என் கவலையை நீக்கியது. என் மனதில் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்போது ராதாவை பார்த்தவுடன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவள் என் சிறந்த தோழி அல்லவா? திருமணத்திற்கு பிறகு என் மகிழ்ச்சியை அவளுடன் பகிர்ந்து கொள்ளவும் அவளுக்கு நன்றி சொல்லவும் நான் விரும்பினேன். அப்போது ராதாவை அன்புடன் வரவேற்று என் அருகில் அமர வைத்தேன். அவளது கணவன் அறையில் அமர விஷ்ணுவுக்காக காத்திருந்தார். நான் இருவரும் தேநீர் தயாரித்து எடுத்து சென்றேன். அப்போது ராதாவின் கணவர் என்னை பார்த்த விதம் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. அவளது கண்களின் மீண்டும் மீண்டும் என் மீது படிந்தனர். எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்தேன். நான் அவர்களுடன் அதிக நேரம் அமராமல் சமையலறைக்கு சென்று விட்டேன். ஏனெனில் இரவு உணவிற்கு தயாராக வேண்டும். நான் கீதாவிடம் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் ஏன் என்று தெரியவில்லை, கவலையுடனே காணப்பட்டாள். அவள் முகம் மிகவும் சோகமாக இருந்தது. என் சிறந்த தோழி என்பதால் அவளுக்குள் ஏதேதோ ஒரு கவலை இருக்கின்றது. அதை அவள் என்னிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போது ராதா என்னிடம் விஷ்ணு அண்ணன் எப்போது வருவார் என்று கேட்டாள். நான் விஷ்ணு வரும் நேரத்தை சொன்னேன். அவர் அன்று ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்வதால் தாமதமாகத்தான் வருவார் என்று எனக்கு தெரியும், அதனால் சொல்லியிருந்தார். அவள் பதிலை கேட்டுவிட்டு தேநீர் குடித்து கொண்டிருந்தாள். நான் சமையலறைக்கு சென்று உணவு தயாரிக்க ஆரம்பித்தேன். அப்போது ராதா என் பின்னால் வந்து உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். நான் அவளது கவலையை போக்க அவள் வந்திருக்கின்றாள் என்று நினைத்தேன். என்ன விஷயம்? நீ கவலையாக இருப்பது எனக்கு தெரிகின்றது என்று கேட்டேன். நான்
இத்தனை வருடங்கள் உன் ரகசியத்தை ரகசியமாக வைத்திருக்கின்றேன். யாருக்கும் தெரியப்படுத்தவே இல்லை. நான் அதை எல்லோரிடமும் சொன்னால் உன் வாழ்க்கை சிதைந்துவிடும், உன் திருமணமும் முறிந்துவிடும் என்று அவள் கூறினாள். அப்போது ராதாவின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். இத்தனை வருடங்களாக என் ரகசியத்தை பாதுகாத்த அவள் இப்போது ஏன் இப்படி பேசுகின்றாள்? இப்பொழுது நான் அவளது அண்ணியாகிவிட்டேனே. நீ ஏன் இந்த ரகசியத்தை ரகசியமாக வைத்திருக்க? நான் உனக்கு மிகவும் நன்றி உள்ளவள் என்றுதான் சொன்னேன். நான் இந்த உதவிக்கு பதிலாக உன்னிடம் சில விஷயங்களை எதிர்பார்க்கின்றேன். நீ மறுக்க மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என்றாள். நான் அவளிடம், நீ என் உயிரை கேட்டால் கூட நான் மறுக்க மாட்டேன். நீ என்ன வேண்டுமென்று கேட்கின்றாயோ கேள் என்று சொன்னாள். அந்த நேரத்தில் அவள் தன் உதவிக்கு பதிலாக ஏதாவது கேட்டிருந்தாள் என்று நினைத்து நான் வருத்தப்பட்டேன். பிறகு அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் ஆன்மாவே நடுங்கிவிட்டது. ராதா என்ன சொன்னாலோ அதை என்னால் ஒருபோதும் செய்ய முடியாது. நீ என் கணவருடன் கணவன் மனைவி உறவு கொள்ள வேண்டும் என்று அவள் சொன்னாள். அந்த நேரத்தில் நான் வெங்காயம் நறுக்கி கொண்டிருக்கும் போது கையையும் வெட்டி கொண்டேன். ஏனெனில் ராதா சொன்ன வார்த்தைகள் என் உணர்வுகளை பறித்து விட்டனர். ஒரு சகோதரி தன் அண்ணனிடம் என் கணவருடன் தவறான உறவில் இரு என்று எப்படி சொல்ல முடியும்? நான் ராதாவிடம், நீ என்ன உணர்வில் இருக்கின்றாய் என்று என்ன பேசுகின்றாய்? எந்த ஒரு மனைவியும் தன் கணவருடன் வேறு எந்த ஒரு பெண்ணையும் பேசக்கூட விரும்ப மாட்டார்கள். நீ என்னை தவறான உறவு கொள்ள சொல்கின்றாயே என்று கேட்டான். அப்போது ராதா என்னிடம், நான் என் கணவரின் மகிழ்ச்சியை மட்டும்தான் விரும்புகின்றேன். என் கணவருக்கு உன்னை பிடித்துள்ளது. அவர் தன் திருமணத்தின் போதே உன்னை விரும்பினாராம். உன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினாராம். அதனால்தான் என் கணவருக்கு நீ இரண்டாவது மனைவியாவது எனக்கு பிடிக்காததால் நான் அவசரமாக விஷ்ணு அண்ணனுடன் திருமணத்தை நடத்தி வைத்தேன். ஆனால் அவர் இன்னும் உன்னை மறக்கவில்லை. நான் இப்பொழுது அவரிடம் கட்டாயத்திற்கு உள்ளாகிவிட்டேன். நீ என் கணவருக்கு பழக்கவில்லை என்றால் அவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவார். என் வீடு முறிந்து போக நான் விரும்பவில்லை. அதனால் தான் என் கணவர் உறவு கொள்ள வேண்டும். நீ அப்படி செய்யாவிட்டால் நான் உன் கடந்த கால விஷயத்தை எல்லாம் விஷ்ணு அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன். அப்படி உன் வீடு சிதைந்துவிடும், உன் திருமணமும் முறிந்துவிடும். நீ என் திருமணத்தை காப்பாற்றிவிட்டால் நானும் உன் திருமண வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டேன். இப்படி இருந்தாலும் இது உனக்கு புதுசல்லவா என்று மிரட்டினாள். இப்போது உன் கையில் இருக்கிறது. உன் வீட்டை காப்பாற்ற விரும்பினால் என் கணவருடன் உறவு கொள். இல்லை என்றால் உன் உறவு முறிந்து போவதை பார்த்துக்கொள். நான் விஷ்ணு அண்ணனுக்காகத்தான் காத்திருக்கின்றேன். அதற்கு முன்பு நீ என்ன பதிலை என்னிடம் சொல் என்று கூறினாள். நான் சமையல்காரியிடம் உணவு தயாரிக்க சொல்லிவிட்டு அழுது கொண்டே அறைக்குள் சென்றேன். அப்போது என் வீடு முறிந்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இந்த ராதாவின் பேச்சை கேட்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அவள் சொன்னதை தவறான வேலை செய்ய சொன்னாள். நான் அழுது அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு என் வீடு முறிந்து போகாது என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் படுக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த போது விஷ்ணுவின் குரல் கேட்டது. அவர் கதவை தட்டினார். நான் வெளியே சென்று பார்த்தபோது என் முகத்தில் என் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் என்னிடம் ஏன் கவலையின் காரணத்தை பற்றி கேட்டார். அப்போது ராதா அவனை தன் பேச்சில் ஈடுபடுத்தி, அவள் என் கவலையாக இருக்கின்றாள் என்று எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொன்னாள். நான் உடனடியாக அப்போது அவள் கையை பிடித்து கொண்டேன். அவள் ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தாள். அப்போது ராதா நான் அவளது பேச்சை கேட்க ஒப்புக்கொண்டேன் என்று புரிந்து கொண்டாள். அதனால் அவள் உடனடியாக தன் சகோதரனிடம், ஒருவேளை நான் வந்ததில் இவள் மகிழ்ச்சியாக இல்லையோ, அதனால்தான் கவலையாக தெரிகின்றாளோ என்று சொன்னாள். நான், இல்லை ராதா, நீ என் சிறந்த தோழி. நீ வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் உணர்ந்தேன். நீ வந்ததால் தான் என் கவலையை நான் ஏன் கவலையாக இருக்க வேண்டும்? இது உன் சொந்த வீடு. நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று சொன்னேன். நான் விஷ்ணுவிடம் தேநீர் வேண்டுமா என்று கேட்டு அவர் ஆம் என்று சொன்னார். நான் சமையலறைக்கு சென்று ராதாவும் என் பின்னால் வந்தாள். அவள் என்னிடம், நீ என் பேச்சை கேட்க தயாரா என்று கேட்டாள். நான் அமைதியாக இருந்தேன். நான் மிகவும் கட்டாயப்படுத்திற்கு உள்ளாக்கினேன்.
அப்போது அவன்தான் சம்மதித்து விட்டதாக நினைத்தாள். அவள் என் உயிரை கேட்டிருந்தால் கூட தாராளமாக கொடுத்திருப்பேன். அவள் கேட்டது, என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. இதை எப்படி கையாளுவது என்று எனக்கு புரியவில்லை. நான் ராதாவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவள் வீட்டிற்கு திரும்பி சென்றபோது அவள் மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் தான் இருந்தாள். இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடிந்தது. எந்த ஒரு மனைவியும் தன் கணவர் வேறு எந்த ஒரு பெண்ணிலும் ஆர்வம் காட்டுவதை விரும்ப மாட்டார். ராதா தன் கணவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னையும் பிளாக்மெயில் செய்து நான் அவரின் பேச்சை கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி செய்தால் அவள் ஒருபோதும் கணவரின் மனதில் இடம் பிடிக்க முடியாது என்று அவளுக்கு புரிய வைக்க நான் பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் அவள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. நான் எனக்கு வேறு வழி இல்லாமல் சிறிது காலம் அவகாசமும் கேட்டேன். அவளும் அதற்கு சம்மதித்தாள். அப்போது ராதா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி வர ஆரம்பித்தாள். சில வாரங்கள் தொடர்ந்து எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தாள். அவள் எங்கள் வீட்டில் இருப்பது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. ஆனால் ராதாவின் கணவர் என் அருகிலேயே சுற்றி திரிந்து ஒரு வாய்ப்புக்காக தேடினார். அப்போது ராதாவும் கணவருக்கு ஆதரவாக சில பல வேலைகளையும் செய்து வந்தாள். அதனால் தான் எனக்கு அதிலிருந்து தப்பித்து வந்தேன். இவ்வளவு நாட்கள் இப்படியே தப்பித்து விட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. விஷ்ணு இப்போது பெரும்பாலும் வீட்டிலேயே இருந்தார். அவர் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்திருந்ததால் அப்போது ராதாவின் கணவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. நான் தான் என் கணவரை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்து வைத்திருந்தேன். அவர் சென்று விட்டால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் சில பல காரணங்களை சொல்லி அவரை வேலைக்கு போகாமல் தடுத்தேன். இந்த துன்பத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நான் அழுது கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் பல மணி நேரங்கள் கடவுளிடம் காலடியில் இப்படியே கழித்தேன். என் கணவர் ஏதோ கவலையாக இருப்பதை கண்டவர் என் கவலையை பார்த்து அவரும் கவலையடைந்தார். நீ ஏன் இப்படி கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றாய்? நீ கடவுள் முன் இருந்து ஒருபோதும் விலகுவதே இல்லை. பிரார்த்தனை செய்யும் போது அழுகின்றாய். நீ இப்படி அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ அடிக்கடி கேட்பார். ஆனால் என்னால் அவளிடம் எதுவுமே சொல்ல முடியவில்லை. நான் செய்த பாவங்களுக்கு பெரிய தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். நான் என் வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்து விட்டேன். நான் இறந்துவிட விரும்பினேன். ஆனால் தற்கொலை செய்து கொள்ள ஒரு பெரிய குற்றம்தான். அதனால் தான் இந்த குற்றத்தை செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஒரு நாள் ஒருவேளை கடவுள் என் மீது கருணை காட்டினார். திடீரென்று ஒரு நாள் ராதாவுக்கு உடல்நிலை மோசமாகி தலை சுற்றி கீழே விழுந்ததால் இதை பார்த்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் அவள் அருகே ஓடினேன். அவள் எனக்கு பெரும் மூச்சு திணறுகின்றது, என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள், இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாள். அப்போது ராதாவின் கணவர் விஷ்ணுவும் வெளியே சென்றிருந்தார். நான் அவளை தூக்க முடியவில்லை. நான் அவளுக்கு விரைவாக தண்ணீர் கொடுத்து வெளியே ஓடினேன். ஓட்டுநரை அழைத்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் வெளியே பார்த்தபோது ஓட்டுநர் எங்கே இருக்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது எங்கள் வீட்டிற்கு சில சமயங்களில் வரும் ஒரு அண்டை வீட்டு பெண் எனக்கு தெரிந்தவர். நான் அவளை கூப்பிட்டேன். நாங்கள் இருவரும் ராதாவை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தோம். அதற்குள் நான் விஷ்ணுவுக்கு தொலைபேசியில் அழைத்திருந்தேன். விஷ்ணு விரைவாக வீட்டிற்கு ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் ராதா மயங்கிவிட்டாள். விஷ்ணு ராதாவை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். நானும் அவனுடன் சென்றேன். வழியில் விஷ்ணு ராதாவின் கணவருக்கு தொலைபேசியில் ராதாவுக்கு உடல்நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது என்று தெரிவித்தார். நாங்களும் மருத்துவமனையை சென்றடைந்த போது ராதாவின் உயிர் பிரிந்து விட்டது. எனக்கு இந்த செய்தி இப்போதுதான் கிடைத்தது. ஒருவேளை ராதாவுக்கு என் சாபம் பட்டுவிட்டதால் அவள் இறந்து விட்டாளோ என்று நான் நினைத்தேன். விஷ்ணு தன் சகோதரியின் மரணத்தால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தார். அவர் மருத்துவமனையில் சத்தமாக அழுது கொண்டிருந்தார். நான் அவரை அப்போதுதான் தேற்றினேன். அப்போது ராதாவின் கணவருக்கு அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அதிகமாக வருத்தப்பட்டதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நான் அவருடைய கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரை கூட பார்க்கவில்லை. ராதாவின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களுடைய இறுதி சடங்குகளும் நடந்து முடிந்தன.
விஷ்ணு மற்றும் ராதாவின் கணவர் இறுதி சடங்குகளுக்கு சென்றிருந்தார்கள். எங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் வந்திருந்தார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் வீடு காலியாகி விட்டது. ராதாவின் கணவர் எங்கள் வீட்டில் இருந்து சென்று விட்டாள். எங்கள் நெருங்கிய உறவினர்கள் யாரும் எங்கள் வீட்டில் தங்கவில்லை. வீடு எப்போதும் முற்றிலும் காலியாகிவிட்டது. ராதா போனதால் நானும் வருத்தப்பட்டேன். ஆனால் ராதா இறந்த காரணமாக நான் செய்ய வேண்டிய பாவத்திலிருந்து இப்போது விடுபட்டு விட்டேன். அதனால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் என்னை மேலும் பாவங்கள் செய்வதிலிருந்து காப்பாற்றி விட்டார். ராதாவை தன்னுடன் அழைத்து கொண்டார். ராதா இறந்த சில நாட்களுக்கு பிறகு ராதாவின் கணவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். என் கணவர் வீட்டில் இல்லை. அவர் என்னுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று பேசினார். எனக்கு கோபம் வந்தது. நான் கோபத்தில் அவருடைய கன்னத்தில் அறைந்தேன். கோபமாக கத்தினேன். யார் காரணமாக நான் உன் பேச்சை கேட்டேனோ, யார் உண்மையை சம்மதிக்க வைத்தாரோ அவள் இப்போது இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டாள். நீயும் இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் நான் விஷ்ணுவை அழைத்து விடுவேன். நான் ராதா இல்லை. உன்னை கண்டு பயப்பட இந்த வேலைக்கு நான் உனக்கு துணை இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். நான் அவனிடம் நீ ராதாவை விவாகரத்து செய்து விட்டதாக மிரட்டி என்னுடன் தவறான காரியம் செய்ய பிளாக்மெயில் செய்தாய். ஆனால் நீ என்னை இந்த மிரட்டலும் செய்ய முடியாது. அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு, அதான் உனக்கு நல்லது என்று சொன்னேன். அப்போது ராதாவின் கணவருக்கு இனிமேல் தன் முயற்சி வெற்றி பெறாது என்று தெரிந்து அதனால் தன் போலீஸை அழைத்து விடுவதாக மிரட்டினேன். அவர் அமைதியாக சென்று விட்டார். அப்போது அவர் சென்றவுடன் நான் திரும்பி பார்த்தபோது என் கணவர் விஷ்ணு என் பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் தன் பேச்சை அனைத்தையும் கேட்டுவிட்டார். பின்பு விஷ்ணு இப்போது என்னை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார் என்றுதான் நினைத்தேன். என் கடந்த கால தவறுக்கு இது பெரிய பாவமாக எனக்கு தோன்றியது. பாவம் அங்கிருந்து தெரிந்து விட்டது. அப்போது விஷ்ணு என்னிடம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அறைக்குள் சென்று உள்ளே இருந்த கதவை தாளிட்டு கொண்டு நான் கதவு முன் நின்று அப்போதுதான் தட்டினேன். விஷ்ணு, என்னை மன்னித்து விடு. நான் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன். நான் உங்களிடம் முன்பே சொல்லி இருக்க வேண்டும். என்னை மன்னித்து விடு. உங்களை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கத்தினேன். விஷ்ணு கதவை திறந்து கண்ணீர் வழிந்து அவர் என் இரு கைகளையும் தன் கைகளால் பிடித்து என்னை கட்டிலில் அமர்த்த வைத்து காலடியில் அமர்ந்தார். அவர் என்னிடம், தவறு உன்னுடையதல்ல, என் சகோதரியின் தவறு. நீ அவளுடைய வீட்டை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பெரிய பாவம் செய்ய இருந்தாய். இது என் காரணமாகத்தான் நீ இப்படி செய்தாய் என்று எனக்கு முன்பே தெரியும். ஏனென்றால் ராதா என் சகோதரி. அவளுடைய வீடு முறிந்து அவளுடைய கணவர் அவளை விவாகரத்து செய்திருந்தால் அவளுடைய கவலையை என்னால் தாங்கியிருக்க முடியாது. நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று கூறினார். விஷ்ணு, உனக்கு ஏதேனும் தவறு இருந்திருந்தால் ராதா இறந்த பிறகு கூட நீ அவளுடைய கணவருடன் உறவு கொண்டிருப்பாய். ஆனால் நீ இப்படி செய்யவில்லை. அதனால் தான் நீ ராதாவின் வீட்டை காப்பாற்றுவதற்காக இப்படி செய்தாய் என்று எனக்கு தெரியும். உன் மீது எனக்கு கோபம் இல்லை. என் சகோதரி மீது தான் எனக்கு கோபம் வந்தது. அவர் என் கணவருக்கு புரிய வைக்காமல் என்னை கட்டாயப்படுத்தி அவனுடன் தவறான உறவு கொள்ளும்படி உன்னை கட்டாயப்படுத்தினாள். நீ மிகவும் அப்பாவி. என்னை கவலை அடைய செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வளவு தவறான நடவடிக்கைகளை எடுத்து விட்டாய். நீ அதே நேரத்தில் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். நான் ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடித்திருப்பேன். இந்த பாவத்தை செய்ய நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இப்போது நடந்துவிட்டதை யாராலும் மாற்ற முடியாது. நடந்துவிட்டதை நினைத்து நாம் நம்மை மேலும் கவலைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று கூறினார். அப்போது விஷ்ணு என்னிடம், நான் உன் கவலையும் உன் துக்கத்தையும் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் நான் உன் மீது மேலும் கோபப்பட்டு உன்னை மேலும் கவலைப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விஷ்ணுவை கட்டிப்பிடித்து சத்தமாக அழுதேன். ஏனென்றால் நான் அழுதன் மூலம் நான் செய்த பாவங்களால் நான் மிகவும் களைத்து போயிருந்தேன். நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு என்பது சாத்தியமில்லைதான். இவ்வளவு பெரிய தவறு செய்ததும் என்னை மன்னித்து விட்டதாக நான் விஷ்ணுக்கு நன்றி சொன்னேன். விஷ்ணு என் மீது கொண்டிருந்த அன்பிற்கு நான் தகுதியானவளே இல்லை. நான் இப்போது கடந்த 4 மாதங்களாக என் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கவலைகளில் இருந்தும் விடுபட்டு விட்டேன்.
இரவு நேரத்தில் ராதாவின் கணவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அதிக குடிபோதையில் கார் ஓட்டி சென்றதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் இறந்து விட்டாருங்கிற செய்தி எங்களுக்கு கேட்டது. அப்போது ராதா மற்றும் அவருடைய கணவர் இறந்த 1 வருடம் ஆகிவிட்டது. எங்கள் வாழ்க்கை இப்போது வழக்கத்திற்கு திரும்பிவிட்டது. விஷ்ணுவின் அன்பில் எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் நான் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அதன் பிறகு நானும் மருத்துவமனையில் போய் செக் பண்ணி பார்த்தேன். கர்ப்பமாக இருக்கின்றேன் என்று டாக்டர் சொன்னார். பின்பு அங்கே உள்ள செவிலியர்களுக்கெல்லாம் என் கணவர் இனிப்புகளை வழங்கி கொடுத்தார். பின்பு என்னை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். 9 மாதங்கள் கழித்து எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அதன் பிறகு என்னை விஷ்ணு ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டாள். தன் மகனும் தன் மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டார். இப்போது அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்காவிட்டாலும் இப்போது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாரி வைத்து அதை சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களது வாழ்க்கையில் ஒரு குழந்தையும் ஒரு தொழிலும் கிடைத்து விட்டது. எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக ஆரம்பித்து விட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.